ஒரே மாதிரி தோசை சுட்டு போர் அடிச்சிருச்சா இந்த மாதிரி ஒரு வாட்டி ரவா தோசை ட்ரை பண்ணி பாருங்க. அட்டகாசமா இருக்கும். இது எப்படி செய்யறதுனா, இதுக்கு ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கிறேன். கூடவே கொஞ்சமா அரிசி மாவு, ஒரு ½ டம்ளர் மைதா மாவு சேர்த்திருக்கிறேன். நெக்ஸ்ட் கொஞ்சம் மிளகாய் தூள், மஞ்சத்தூள், உப்பு, கலருக்காக மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறோம். அவ்வளோதான். கொஞ்சம் பெருங்காயம், வாசனையாக இருக்கும் பெருங்காயத்தூள் சேர்த்தோன்னா. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கட்டை எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இதில் சேர்த்துக்கலாம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ½ அன் ஹவர் அதை ஊறணும். ரவா தோசை பேட்டர் ரொம்ப லூஸாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் கல்லை நல்லா சூடு பண்ணிட்டு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஊற்றலாம். ஊற்றுனதுக்கு அப்புறமா மேலே நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்து அடிப்பாக நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கு அப்புறமா நம்ம அதை மெதுவாக திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்தோன்னா சூப்பராக கோல்டன் ப்ரௌனில் அது குக்காக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனை ரவா தோசை சாப்பிட்றீங்கன்னு தெரியாது. அட்டகாசமாக இருக்கும். கூடவே இந்த இஞ்சி துவையல், இந்த ரவா தோசைக்கு ஏற்ற துவையல் தான் இந்த இஞ்சி துவையல். இதோட ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். டாடா, பாய் பாய்.